ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு மாக் டாக்ஸ் யூடியூப் சேனல். சார், இன்னைக்கு நம்ம 18ஆம் தேதி வந்த ஹிந்து எடிட்டோரியல் தான் நம்மளோட வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இதுதான் நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, நம்ம இந்த ஹிந்து எடிட்டோரியல் கோர்ஸ் அப்படின்றத தினமும் காலையில், ஸோ மண்டே டு ஃப்ரைடே 6 மணிக்கு இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். காலையில் 6 மணிக்கு நம்மளோட யூடியூப் சேனலில். அதை தொடர்ந்து இந்த டெய்லி பிடிஎஃப் அப்படின்றதுமே நம்மளோட டெலிகிராம் சேனலில் தினமும் காலையில் 7 மணிக்கு கொடுத்துட்டு இருக்கோம். மண்டே மார்னிங் வந்து வீக்லி ரிவிஷன் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். நேற்று நான் பண்ணியிருக்கோம், பட் சில தவிர்க்க முடியாத காரணங்களால என்னால் பண்ண முடியல. பட் இன்னைக்கு மதியம் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அதை வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அதையும் பாருங்க, ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ பிடிஎஃப் அப்படின்றத அப்லோட் பண்ணியாச்சு நம்மளோட டெலிகிராம் சேனலில். இந்த வீக்லி பிடிஎஃப் லாஸ்ட் வீக் பிப்ரவரி வீக்கோட பிடிஎஃப் அப்படின்றத நாங்கள் அப்லோட் பண்ணிட்டோம். வேணுங்கிறவங்க போயிட்டு டவுன்லோட் பண்ணி படிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோஸ், இந்த பிடிஎஃப் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. ஸோ எங்களுக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்காக டெலிகிராம் சேனல் ஒரு குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ மோஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். எதுக்காக அப்படின்னா, உங்களோட சஜஷன்ஸ் ப்ளஸ் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் இன்னும் வேணும், எங்க சைட்ல இருந்து இன்னும் என்ன கண்டென்ட்ஸ் வேணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை அந்த குரூப்பை நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். சரி, அதில் வந்து உங்களோட டிஸ்கஷன்ஸ், உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் அதில் வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ எங்கள் சைட்ல இருந்து நாங்கள் உங்களுக்கு எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணிடுவோம், கண்டிப்பாக பண்ணிடுவோம். ஓகேவா? குரூப்போட டிஸ்கிரிப்ஷன், குரூப்போட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்க இந்த வீடியோவை கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய மாணவர்கள் போய் சேரும். பிகாஸ் ஒரு அரௌண்ட் 40-50 மெம்பர்ஸ் வந்து டெய்லி பாக்குறாங்க இந்த வீடியோவை. ஆனால் லைக் அப்படின்றது ஒரு 4 to 5 ஸ்டூடெண்ட்ஸா பண்றீங்க. ஸோ இன்னும் லைக் பண்றீங்க, இல்லைன்னா ஷேர் பண்றீங்க அப்படின்னாலும் அது ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிகாஸ் உங்களுக்கே தெரியும், நம்ம இந்த வீடியோ அப்படின்றது, இந்த கோர்ஸ் நம்ம தினமும் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ நேற்று வரலையே அப்படின்னு கேட்காதீங்க. ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான வேற ஒரு ஒர்க். அதனால அதில் நான் வந்து ஃபுல்லாக எங்கேஜாக இருந்தேன். அதனால் பண்ண முடியல. பட் இன்னைக்கு மதியம் நான் அதை அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேவா? சரி, இன்னைக்கு நம்ம வந்து கும்பமேளா நடந்துட்டு இருக்கு. அங்கே என்ன மாதிரி பிரச்சனைகளை மக்கள் சந்திக்கிறாங்க, இல்லை மக்களால் அந்த பிரச்சனை ஏற்படுதா, இல்லைன்னா வந்து அரசாங்க அதிகாரிகளால் ஏற்படுதா, இல்லை நம்ம இப்போ கவர்மெண்டால ஏற்படுதா அப்படின்றத நம்ம இந்த எடிட்டோரியல சிம்பிளா பார்க்க போறோம். ஸோ இதுதான் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போட போகிற இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். இதை தாண்டி நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பிளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, 1 இயர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம அந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அது சொன்னால கும்பமேளால ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம பார்த்துருப்போம், இல்லை நியூஸ்ல பார்த்துருப்போம். ரயில்வே வந்து அடிச்சு உடைக்கிறது, அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி டெல்லியில நடந்தது, ஒரு இஷ்யூ நடந்தது, அதில் இறந்துட்டாங்க. சில மக்கள் வந்து இறந்துட்டாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டு தானே? அதே தான். அதை பற்றி தான் இந்த டேட்டில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய வேர்ட்ஸை லேர்ன் பண்ண போகிறோம். அதனால் ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேர்ட் யூசேஜ் அப்படின்றது தெரியும். ஸோ இதில் பார்ட்னர் ஸ்பீச் அப்படின்றத இன்புட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பிடிஎஃப் படிக்கிறவங்களுக்கு தெரியும். அதுதான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங் சொல்லியிருந்தா ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. அதனால இப்போ சொல்கிறேன். நம்ம வந்து குவிஸ் கண்டக்ட் பண்ணலாம், குவிஸ் வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்மளோட குரூப்பில். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் கிடையாது, குரூப்பில் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எந்த டைமில் உங்களுக்கு அந்த குவிஸஸை கண்டக்ட் பண்ணலாம். ஸோ எந்த குவிஸ் அப்படின்னா, நீங்கள் பார்க்குறீங்களே இந்த பிடிஎஃப் தான். ஸோ டெய்லி பிடிஎஃப்ல இருந்து நாங்கள் உங்களுக்கு 10 கொஷின்ஸ் வந்து எடிட்டோரியல் கேப்ஸ் இது குவிஸ் மாதிரி நாங்கள் வைக்க போகிறோம். இதுவுமே டெய்லி ஷெடியூல் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன். நீங்கள் சொல்கிற டைம் தான். ஸோ 3 ஷெடியூல் டைம் நான் சொல்கிறேன். ஈவினிங், ஸோ நைட்டு 7 மணிக்கு, ஓகே, 7 PM நைட்டு. பிகாஸ் நான் காலையில் 7 மணிக்கு இந்த பிடிஎஃப் கொடுத்துரும். நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு 12 hours கூட வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஈவினிங் 6 PM, அப்படி இல்லைன்னா 8 PM. இந்த 3 டைமில் எந்த டைம் யார் வந்து எதுக்கு வந்து அதிகமான ஓட்டு விழுதோ அந்த டைமில் வந்து நாங்கள் குவிசஸ் வந்து கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இந்த 3 டைமில் மேக்ஸிமம் நம்ம எல்லாமே படிக்கிற டைம் தான். 3 டைம்ல. ஸோ 6 to 9, 6 to 10 அந்த மாதிரி படிக்கிறவங்களும் இருப்பாங்க. நைட் டைமில் படிக்கிறவங்களும் இருப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த டைமில் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து படிக்கிறாங்க. அதனால இந்த 3 டைமில் ஓட் பண்ணுங்க. நம்ம வந்து குவிசஸை சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நான் இந்த ஓட்டை வந்து டெலிகிராம் சேனல்லையும் நான் கண்டிப்பாக கேட்பேன். ஸோ அந்த இடத்துல ஓட் பண்ணுங்க, நம்ம பார்ப்போம். இதுக்கு அதிக ஓட்டு வருதோ நம்ம அந்த டைமில் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, மேலா அண்ட் மீலி, அந்த கும்பமேளா 2025 அண்ட் பப்ளிக் சேஃப்டி அப்படின்னா இந்த இடத்துல மீலி அப்படின்னா என்ன சொல்றாங்க? ஸோ மீலி அப்படின்றத நவுனா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றது ஒரு எக்ஸாக்டான சினானிமா இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனையா இருக்கு. அது கும்பமேளா நடத்துறாங்கன்னா என்ன பிரச்சனையா? ஸோ வடிவேலு கேட்குற மாதிரி தான். கரெக்டு தானே? அந்த கும்பமேளா 2025 அண்ட் பப்ளிக் சேஃப்டி. ஸோ பப்ளிக் சேஃப்டி அந்த இடத்துல எப்படி இருக்கு அப்படின்றதையும் இந்த இடத்துல பேச போறாங்க இந்த எடிட்டோரியல்ல. ஸோ பீப்புள்ஸ் சேஃப்டி ஷுட் பி பிரியாரிட்டைஸ்டு ஓவர் ஃபுட் ஃபால் அட் அ மகாகும். ஓகேவா? ஸோ மக்களோட சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். அதுதான் ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும். ஆனால் அந்த இடத்துல ஃபுட்ஃபால் எத்தனை பேர் வராங்க அப்படின்றது தான் பெருசாக பார்க்குறாங்க தவிர
அங்கே போகிற மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. இப்போ வரைக்குமே அப்படிதான் இருக்கு. சரி, இந்த மகா கும்பமேளா அப்படி நடக்கிறதுக்காக கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்னென்ன விஷயங்களை பண்ணாங்க, இது இவங்க பண்ணது கரெக்டா இருக்கா இல்லையா, இல்லைன்னா இன்னும் எவ்வளவு பிரச்சனைகள் அதுல இருக்கு அப்படின்றத நம்ம வந்து தொடர்ச்சியா இந்த ரிப்போர்ட்ல பார்க்க போறோம். சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன கத்துக்கிட்டோம், மீதி அப்படின்றது நம்மளுக்கு வந்து அது வந்து செட் ஆகாது. நம்மளுக்கு வந்து ஏதோ பிரச்சனையில சேர்க்க போறாங்க. ஓகேவா, அதாவது எனக்கு அந்த இடம் கரெக்டா இல்லை, டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றது ஒரு சினானிமா பார்த்தோம். சாண்டனிம் அப்படின்றது பீஸ். ஓகேவா, ஸோ நவுனா இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, த மகா கும்ப மேளா தட் இஸ் ஆன்கோயிங் இன் பிரயாக்ராஜ் உத்தரப்பிரதேஷ் as showcased the gaping mow between the centers and states plan for such a large event and what they believe are sufficient resources to conduct it. ஓகேவா, அவங்க இந்த அதாவது ஸ்டேட்டும் சென்டரும் பிரயாக்ராஜில் நடக்குது இல்லை, இந்த உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்டும் எது சஃபிஷியன்ட் நினைச்சாங்களோ, பட் அதுவே பத்தலை. ஓகேவா, அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் தான். இவங்க நினைச்ச ரிசோர்ஸ் இதை வச்சு நாங்கள் முடிச்சிடலாம், இதுதான் சஃபிஷியண்டா ரிசோர்ஸ் அப்படின்னு நினைச்சது வந்து ஒரு மிகப்பெரிய தப்பா இருக்கு. இந்த இடத்துல அப்படின்னா என்னவா யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா நவுனா யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க, மவுத் இல்ல அபேயர்ஸ் அப்படின்னு இருக்கு. ஆனா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸிட் அப்படின்னா நம்ம வந்து உள்ள போறது. ஓகேவா, ஸோ எக்ஸிட் அப்படின்னா வெளியே போறது. ஸோ அப்போ என்ன வரும், என்டர். ஓகேவா, அதுதானே வரும். இந்த இடத்துல அதை பத்தி தான் பேசுறாங்க. அந்த கேப் அப்படின்றது எப்படி இருந்திருக்கு அப்படின்றது இப்ப நடந்துட்டு இருக்க பிரச்சனையால தெரிய வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. அகைன் ஆஃப் த மேலா, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி, உத்தரப்பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத் and their cabinet colleagues had touted the special arrangements made for the Mela, including a surveillance system equipped with artificial intelligence to track crowds, water filters to keep the river clean, a makeshift town replete with hospitals and ஸ்பெஷல் பர்பஸ் ட்ரெயின்ஸ் அண்ட் பஸ்ஸஸ். இந்த இடத்துல ட்ரெயின்ஸ் அண்ட் பஸ்ஸஸ் நோட் பண்ணிக்கணும். ஓகேவா, என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மேலே நடக்க போகுது அப்படின்றதுக்காகவே நம்மளோட பிரைம் மினிஸ்டர் அவர்கள் இருக்காங்க, நரேந்திர மோடி அவர்களும், உத்தரப்பிரதேசோட சிஎம் இருக்காங்களே அவர்களும், யோகி ஆதித்யநாத் அவங்க 2 பேரும், அது மட்டும் இல்லாமல் யோகி ஆதித்யநாத் அவங்களோட கேபினெட் கொலீக்ஸ்மே, ஓகே, அந்த எம்எல்ஏஸும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. எது எதுக்காக அப்படின்னா சர்வேலன்ஸ் சிஸ்டம், அதுவும் ஏஐஎம்ஓட சர்வேலன்ஸ் சிஸ்டம். அது இல்லாமல் எதுக்காக அப்படின்னா க்ரௌடை ட்ராக் பண்ணுறதுனால பண்ணுங்க, க்ரௌடை ட்ராக் பண்ணுறதுக்கு இந்த விஷயங்களை வந்து வச்சிருக்காங்க. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் ரிவரை எப்படி கிளீன் பண்ணலாம், அது நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஸ்பெஷல் பர்பஸ் ட்ரெயின்ஸ் அண்ட் அதாவது ஸ்பெஷல் பஸ் அந்த ட்ரெயின் வர்றதை பற்றிலாம் இவங்க முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. இந்த இடத்துல டவுட்டட் அப்படின்னா என்ன, ஸோ டவுட்டட் அப்படின்றது இந்த இடத்துல வேர்பா யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட்டர் ப்ரைஸ் சினானி வந்து ப்ரொமோட்னு சொல்றாங்க, ஆண்டனி வந்து கிரிட்டிசைஸ்டு அப்படின்றாங்க. ஸோ இந்த எது ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னா நாங்கள் ஆல்ரெடி இந்த பிளான்லாம் அவங்க பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்றாங்க. சரி, but they have not sufficed. Okay, they have not sufficed. There have been numerous reports of the people being frustrated at the venue during the journey to and from there. ஸோ அங்கே போகும்போதும் சரி வரும்போதும் சரி மக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைலாம் இருந்திருக்கு. இந்த இடத்துல சஃபீஸ்டு அப்படின்னா என்ன, ஃப்ரஸ்ட்ரேட்டட் அப்படின்னா என்ன பார்த்துருவா. கவனிங்க, சஃபீஸ்டு அப்படின்றது வேர்பா யூஸ் பண்ணியிருக்காங்க. எனஃப் அப்படின்றது ஒரு கரெக்டான சினாரி. ஸோ இதுவுமே கரெக்டான சினாரி நான் இல்லைன்னு சொல்லலை. ஸோ ஆண்டனி வந்து ஃபெயில்டு வாஸ் இன்அடிக்குவேட். ஸோ இன்அடிக்குவேட் அப்படின்றதுவே ஒரு எக்ஸாக்டான ஆண்டனி. ஸோ இந்த இடத்துல நான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்றது இந்த பேராகிராஃபுக்கு இது கரெக்டான ஒரு மீனிங்காக இருக்கும். ஸோ ஏன்னா சஃபீஸ்டு அப்படின்றது என்ன, ஸோ ஃப்ரஸ்ட்ரேட்டட் அப்படின்றது இரிட்டேட் ஆகுது, போயிட்டு வர்றதுக்கே டிராவல் பண்ணுறதுக்கே மக்களுக்கு அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மக்கள் போயிட்டு வந்திருக்காங்க. ஓகேவா, ஈவன் தோ முன்னாடி லைன்ல என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, ஸ்பெஷல் பர்பஸ் ட்ரெயின்ஸ் அண்ட் பஸ்ஸஸ் வந்து விட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணாங்கன்னா மக்களுக்கு வந்து டிராவல் பண்ணுறது ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் இருந்திருக்கு. கரெக்டு தானே. மேலாஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட், நல்லா பண்ணி அண்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிட்டாங்க. Simmering just below the surface was transformed to outright mismanagement by the deaths of the people in crowd crush on January 29, 2025. ஓகேவா, ஸோ இந்த மேலா அப்படின்றது ஒரு அண்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல சிம்மரிங் ஜஸ்ட் பிலோ த சர்ஃபேஸ் அப்படின்னா என்ன ஃபீல் சொல்லுவோம், நல்லா பண்ணுங்க, சம்திங் தட் இஸ் ஹேப்பனிங் குவைட்லி, ஒரு விஷயம் அமைதியாக நடக்கிறதுக்கு நம்ம எந்த ஃபேஸ் மொபைல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சிம்மரிங் ஜஸ்ட் பிலோ த சர்ஃபேஸ் வாஸ் அ டிரான்ஸ்போர்ட் டு தி அவுட்ரைட் மிஸ்மேனேஜ்மெண்ட் பை த டச். ஸோ மக்களோட இறப்பு அப்படின்றது இந்த க்ரௌட் கூட்டம் அதிகமானதுனால ஜனவரி 29, 2025 நடந்திருக்கு. இந்த கன்ஃபியூஸ் ரெஸ்பான்ஸ் பை த இந்தியன் ரயில்வேஸ் டு அனதர் கிரஷ் அட் நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் ஆன் February 15. அது மட்டும் இல்லாமல் February 15 இந்தியன் ரயில்வேஸோட தப்புனாலுமே, ஓகேவா, ட்ரெயின் வந்து அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்களே அதுல நடந்த தப்புனாலுமே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. அந்த இடத்துல டெத்ஸ் வந்திருக்கு. இண்டிகேட் த சென்டர்ஸ் அன்வில்லிங்னஸ் டு
countenance the disaster on the back of an expense of 7,500 crore for the மேலா அண்ட் இட்ஸ் வேரியஸ் ஹைடெக் ப்ரிப்பரேஷன். ஸோ நாங்கள் வந்து ஏஐ பண்ணியிருக்கோம், ரிவரை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய செட்டப் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. மக்கள் வந்து போகிறதுக்குரிய அந்த ஸ்பெஷல் பர்பஸ் பஸ் அந்த ட்ரெயின் விட்டுருக்கோன்னு சொல்கிறாங்க. பட் அதுலேயே ஒரு கரெக்டான கான்சென்ட்ரேட் பண்ணலை அப்படின்றத இந்த லைனில் எக்ஸாக்டாக நமக்கு தெரிய வருது. இவனும் 7,500 crore அலாட் பண்ணியிருக்காங்க. எங்கே போச்சு? 7,500 கோடி அலாட் பண்ணி ஒரு 45 கோடி மக்களுக்கு கரெக்டாக வந்து போகிறதுக்கான ஒரு விஷயத்த பண்ணலை அப்படின்னா எதுக்கு பண்ணணும் அப்படின்றத ஒரு குற்றச்சாட்டாக ஒரு கேள்வியாக இந்த இடத்துல எடுத்து வைக்கிறாங்க. ஸோ கவுண்டனன்ஸ் அப்படின்னா என்ன? கவுண்டனன்ஸ்னா என்ன ஒரு யூஸ் பண்றாங்க அப்படின்னா நவுன் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. டாலரேஷன் சினாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாலரேஷன் ஆன்டின் வந்து டிஸ்அப்ரூவல். இந்த இடத்துல வந்து டாலரேஷன் அப்படின்றத இந்த டிசாஸ்டரால் ஏற்பட பிரச்சனைகளை கவர்மெண்ட் வந்து அன்வில்லிங்னஸாக இருக்காங்கன்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் என்ன பிரச்சனை நடந்தாலும் நாங்கள் வந்து அதை வந்து கரெக்டாக கவனிக்கல அப்படின்னு தான் மீன் பண்ணுறாங்க. சரி, சச் ப்ரிப்பரேஷன்ஸ் அவர் ஒர்க் கேனாட் மேக் அப் ஃபார் த changes that need to be made over time, such as redeveloping a local railway station. ஸோ லோக்கல் ரயில்வே ஸ்டேஷனை டெவலப் பண்ணி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் சைட்லேருந்து டெவலப்மெண்ட் வந்தாலுமே மக்களா ஓகேவா, நம்ம வந்து நம்ம நாட்டோட மக்களா நம்மளும் புரிஞ்சுக்கணும். நம்மகிட்ட டிக்கெட் இல்லை அப்படின்னா நம்ம அந்த 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 கம்பார்ட்மெண்ட்ல ஏறவே கூடாது. ஓகேவா, நீ எடுத்துக்கிறது ஒரு ஜென்ரலோ இல்லைன்னா வந்து அன்ரிசர்வ் டிக்கெட்டோ, நான் எடுத்துப்படி ஏசி ஒன் டேர்ல போய் உட்காடுறேன் அப்படின்னா நம்மளுக்கே தெரியணும் அது வந்து ஒரு செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்ற ஒரு கேட்டகரியில வருது. அதுவுமே மக்கள் வந்து கண்டிப்பா அதை லேர்ன் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா, சரி. Officials were reluctant to confirm that people had died even as local hospitals were confirming the deaths. ஓகேவா, லோக்கல் ஹாஸ்பிட்டல்ஸுமே இங்க இருந்து இந்த க்ரௌட்ல சிக்கி ஹாஸ்பிட்டலைஸ் ஆனவங்களும் இறக்குறாங்க. ரிலாக்டன்ட் அப்படின்னா என்ன? ஸோ ரிலாக்டன்ட் அப்படின்றது அப்ஜெக்டிவா இந்த யூஸ் பண்றாங்க. அசிஸ்டன்ட் ஓகேவா, தயக்கம் காட்டுறாங்க. ஓகேவா, கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு வந்து இந்த டேட்டாவை சொல்றதை அவங்க தயக்கம் காட்டுறாங்க அப்படின்றாங்க. இன் ஒன் பர்டிகுலர்லி unfirst statement, a deputy commissioner of police blamed unnecessary rush at the New Delhi railway station for the catastrophe. ஸோ கேட்டஸ்ட்ரோப் அப்படின்னா என்ன? ஸோ கேட்டஸ்ட்ரோப் அப்படின்றது நவுனா யூஸ் பண்றாங்க. டிசாஸ்டர் ஓகேவா, இப்போ அதாவது மக்கள் இறந்தது வந்து இந்த இடத்துல கேட்டஸ்ட்ரோப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ டிசாஸ்டர் அப்படின்றதுக்கு இன்னொரு வேர்டு தான் கேட்டஸ்ட்ரோப். ஓகேவா, என்ன டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் ரயில்வே போலீஸ் என்ன சொல்றாரு? மக்கள் வந்து தேவையே இல்லாம அந்த இடத்துல ரஷ் ஆனதுனாலதான் இந்த டெத்ஸுக்கு இந்த இறப்புக்கு காரணம் அப்படின்னு அவர் மீன் பண்றாரு. இந்த consensus among the fire safety experts worldwide is that such events occur when there is an external cause for a group to panic, whether lacking the money to buy another ticket, should they miss a train, or suffering injuries due to the unsafe pedestrian conditions. So இந்த கன்சென்சஸ் அப்படின்னா என்ன? கன்சென்சஸ் அப்படின்றது என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னா நவுனா யூஸ் பண்றாங்க. அக்ரிமெண்ட். ஸோ அக்ரிமெண்ட் இந்த எதுக்காக அக்ரிமெண்ட் அப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஃபயர் சேஃப்டி எக்ஸ்பர்ட்ஸ் வேர்ல்டு வைட் அவங்க கிட்ட இருக்கிற அவங்க கிட்ட நம்ம வந்து கொண்டு இருக்க அந்த உடன்படிக்கையின் படி என்ன 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 சொல்றாங்க அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும். ஓகேவா, ஸோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, போராட்டம் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்லி தான் எல்லாரும் கூட்டு வருவாங்க. அதேதான் ஒரு இடத்துல மக்கள் வந்து அதிகம் கூட்டம் போடுறாங்க, ரஷ் ஆகுறாங்க, எல்லாம் அன்வான்டா பேனிக் ஆகுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் உள்ள இருந்திருக்கும், ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஓகே, அதை தான் இந்த சொல்லிடுவாங்க. என்ன அப்படின்னா ஒரு ட்ரெயினை விட்டுட்டோம் அப்படின்னா இன்னொரு டிக்கெட்டை வாங்கணுமே, அதுக்கு நம்மகிட்ட காசு கிடையாது. கரெக்டில்ல? ஸோ லேக்கிங் ஆஃப் மணி, மக்களிடையே வந்து காசு கிடையாது. இன்னொரு டிக்கெட் அன்ரிசர்வ் டிக்கெட் வாங்குறதுக்கு நான் ஏன் வந்து டிக்கெட்டே வாங்க போற கோஷ்டியுமே இருக்கு நான் பத்தி பேசல. பட் இன்னொரு டிக்கெட் வாங்குறதுக்கு கஷ்டப்படுற மக்கள், அதே மாதிரி வந்து ஒரு ட்ரெயினை விட்டுட்டா டைமிங் என்ன ஆகுறது அப்படின்றது யோசிக்கிற மக்களுமே இந்த இடத்துல இருக்காங்க. ஓகே, preliminary probe revealed that ஓகேவா, முதன்மை ப்ரோப். ஸோ ப்ரோப் அப்படின்னா என்ன? ப்ரோப் அப்படின்னா நவுனா யூஸ் பண்ணிக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் முதன்மை, அதாவது முதற்கட்ட விசாரணையில என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ரிவீல் தட் ரயில்வேஸ் அண்ட் சோல்டு 2,600 அடிஷனல் டிக்கெட். இவங்க வித்துருக்கவே தேவை கிடையாது. ட்ரெயின் ஃபுல் ஆயிடுச்சு, அதோட கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமாக ஆகி போச்சு அப்படின்னா எதுக்கு அவங்க 2,600 டிக்கெட்டை வித்துருக்கும்? இது அவங்க சைடு இருக்க முதல் தப்பு. And the announcement at the station of the arrival of the different train rendered this confused mass of passengers to attempt to reach the wrong platform. இது மட்டும் இல்லாம அந்த ட்ரெயின் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்கல்ல, அதுமே தப்பான ஒரு பிளாட்ஃபார்மை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதனாலேயுமே கூட்டம் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் இடத்துல ரொம்ப அதிகமாக போயிட்டு அந்த டெத்ஸ் இறப்பு அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. The railways has now said the special trains for the Mela will depart from one fixed platform at the station. இப்போ என்ன சொல்றாங்க, இந்த மேலாக்கு போற ட்ரெயின் அப்படின்றது ஃபிக்ஸ்டா ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்துதான் வரும். யாரும் அவங்க போறதுக்கு போறாங்க, யாரும் போறதும் கிடையாது. Such interventions that are already well known to experts
including clear multilingual communication, restricted tickets, and ப்ரோஆக்டிவ் க்ரௌட் கண்ட்ரோல் கூட மிட்டிகேட்டட் தி ட்ராஜடி. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாங்க, இந்த லைன்ல என்ன சொல்றாங்க, இந்த இந்த மாதிரி பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே இந்த க்ரௌட் கண்ட்ரோல் அது இல்லாமல் இந்த கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே கிளியரா இருந்திருந்தா இந்த பிரச்சனையை நம்ம தவிர்த்திருக்கலாம். மெனி லெஸ் ப்ராமினன்ட் கேதரிங் பிளேசஸ் ஸ்டில் லேக் அட்டென்ஷன் விஸ் பப்ளிக் சேஃப்டி. இன்னுமே இந்தியாவில் நிறைய பப்ளிக் பிளேசஸ் எல்லாமே இந்த பப்ளிக் சேஃப்டி இல்லாம தான் இருக்கிறது. போத் த சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ் ஷுட் எலிமினேட் திஸ் ரிஸ்க் post haste if the centers plan to increase the footfall at the places of worship or not lead to the more catastrophe. ஒரு ஒரு இடத்த ஒர்க்ஷிப் பண்ண போறாங்க, ஸோ கடவுளுக்கு கூப்பிட போறாங்க, அது இந்த மதம் அந்த மதமே கிடையாது. எந்த மதத்துல ஒரு கேதரிங் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல சேஃப்டி அப்படின்றது கண்டிப்பா முக்கியமான ஒரு கிரைட்டீரியாவா கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் while encouraging spiritual tourism, the hype around hosting 45 crore people at Maha Kumbh Mela absurdly impossible as it sounds should be toned down. டோன் டவுன் அப்படின்னா என்ன, இந்த இடத்துல டோன் டவுன் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸ் ரொம்ப யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோன் டவுன் அப்படின்றது எங்க இருக்கு, இது இருக்கு. டு ரெடியூஸ் தி இன்டென்சிட்டி ஆர் சீரியஸ்னஸ் ஆஃப் சம்திங். ஒரு அதாவது கூட்டத்தை குறைக்கிறத பற்றி தான் பேசுறாங்க இந்த இடத்துல. இந்த கூட்டத்தை எப்படி குறைக்கணும் அப்படின்றத பற்றி தான் பேசியிருக்கணும். ஸோ ஆஸ் நாட் டு ஃபீட் அ பொலிட்டிக்கல் ஃப்ரென்சி. ஸோ ஃப்ரென்சி அப்படின்றது மீனிங் நமக்கு கண்டிப்பாக தெரியணும். நவுன் ஓகேவா, நவுன் யூஸ் பண்ணியிருக்காங்க. குழப்பம், ஒரு 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 அரசியல் குழப்பமா நம்ம அதை பார்க்கக்கூடாது இந்த இடத்துல. The government must be careful that the cost of fulfilling political aspirations is not paid for in terms of human lives. சூப்பரான லைன். என்ன சொல்றாங்க, the government must be careful. கவர்மெண்ட் அப்படின்றது கண்டிப்பா கேர்ஃபுல்லா இருக்கணும். that the cost of fulfilling political aspiration is not paid for the term of the human life. ஸோ பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன்ல ஒரு விஷயத்த அவங்க பண்றாங்க அப்படின்னா ஹியூமன் லைஃப் எந்த வித, அதாவது அங்கே டெத்ஸ் எதுவும் நடக்கக்கூடாது, எல்லாமே ஸ்மூத்தாக நடக்கணும். வரவங்க வராங்களா, சாமியை கும்பிட்றாங்களா, ப்ரே பண்ணுறாங்களா, இல்லை தொழுகிறாங்களா, தொழுதுட்டு அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு பாதுகாப்பாக போய் சேரணும் அப்படின்றதான் ஒரு கவர்மெண்ட்டோட ஒரு முக்கியமான ஒரு கடமையாக இருக்கணும் அப்படின்றது இந்த எடிட்டோரியலாக முடிக்கிறாங்க. ஒரு சூப்பரான எடிட்டோரியல். கண்டிப்பாக நம்ம பார்க்குற டெய்லி பார்க்குற எடிட்டோரியல் எல்லாமே சூப்பராக தான் இருக்கு. அவங்க சொல்ல ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்றத அந்த 2 பேராகிராஃப்ல ரொம்ப அருமையாக நீட்டாக சொல்கிறாங்க இந்த ஹிந்தி எடிட்டோரியல்ல. ஸோ அவங்களுக்கு ஒரு வார்த்தைகள் தான். இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி மறக்காம படிச்சிருங்க. இனிய நாளோட பேக்கப்ஸை படிச்சுட்டு குவிஸ் எந்த டைம்ல கனெக்ட் பண்ணலாம். ஸோ 6 PM 7 PM 8 PM இந்த 3 டைம்ல ஏதாவது ஒரு டைம் சொன்னீங்க அப்படின்னா நம்மளோட டெலகிராம் குரூப்ல நம்ம அந்த குவிஸை கனெக்ட் பண்ண போறோம். வேணுங்கிறவங்க டெலகிராம் குரூப்ல போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுங்க, இல்லைன்னா உங்களோட வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்ல ஷேர் பண்ணி விட்டுங்க அப்படின்னாலும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் எங்களுக்கு. சரி, நாளைக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். வீக்லி ஒர்க்அப் வீடியோ மதியம் அப்லோட் ஆகிடும். அதையும் மறக்காமல் படிச்சிருங்க. பார்த்துருங்கன்னு சொல்ல மாட்டேன், படிச்சிருங்க. பிடிஎஃப் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியாச்சு. டெலகிராம் குரூப்பில் நம்ம டீம் மெம்பர் அப்லோட் பண்ணிட்டாங்க. வேணுங்கிறவங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நான் பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஆல், பாய், ஹேவ் எ கிரேட் டே.